ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்து என்னோடய பையன் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். ஸோ நான் மார்னிங்கே அவனுக்கு நான் ஃபஸ்ட்டு சமைச்சு கொடுத்துருவேன். அவன் வந்து ரெடி ஆகிட்டு வந்து நின்று பார்த்துட்டு இருந்தான். என்னோடய ஃபேட் கட்டர் ரிங்கை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் வந்து லைட்டாக அவனுக்கு சூடு வச்சுட்டேன். அதை காட்டும் போது அவன் அம்மா எனக்கு சுடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் வந்து அவனுக்கு வந்து டிஃபனு அப்புறம் லன்ச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். மார்னிங் டீ போட்டு கொடுத்துட்டேன். அவன் எல்லாம் குடிச்சு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டான். அவனை ரெடியான பிறகு தான் நான் வந்து இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்கை எடுத்துக்கிட்டேன். ஸோ என் கூட பேசிக்கிட்டே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தான். நான் வந்து ரிலாக்ஸ்டாக என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக தான் வந்து இது பண்ணுவேன். அப்புறம் இன்றைக்கி நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணலை. ஒரு 2 டேஸ் வந்து லீவ் விட்ருக்கேன் ஒர்க் அவுட்டுக்கு. அப்புறம் வந்து என்னோடய பட்டர் டீயை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். குளிச்சுட்டு வந்து பட்டர் டீ தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட சுகர் சேர்க்காமல் என்னோடய பட்டர் டீயை தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப எம்மியாக இருந்தது. எனக்கு வந்து டீ வந்து அவ்வளோ பிடிக்கும். இதில் நடுவில் வந்து நான் நிறைய தண்ணி குடிப்பேன். இப்போ குளிர்காலங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் நான் வாலண்டரியாக குடிக்க வேண்டியதாக இருக்குது. தாகம் ரொம்ப கம்மியாக இருக்குது, வாலண்டரியாக குடிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் தண்ணி வந்து நிறையவே குடிங்க, அப்போ தான் உடம்பு ரொம்ப நல்லது. அண்ட் மிட் மார்னிங் ஸ்நாக்காக நான் வந்து இன்றைக்கி நிலக்கடலை எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த நிலக்கடலையில் மசாலா போடணும், உப்பு போடணும், காரம் போடணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சும்மா வெறுமா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாவே எனக்கு பிடிக்கும். எங்கள் ஊரில் பச்சை நிலக்கடலை தான் கிடைக்கும். வெறும் வானலியில் வெறுமாவே வறுக்கிறது தான் இது. எதுவும் எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே வறுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் நான் வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. வெளியே போயிட்டு வந்தேன். இந்த மாதிரி ட்ரெயின் போயிட்டு இருந்தது. நான் மேம்பாலத்தில் போகும்போது நான் ரொம்ப லாங்காக போய்ட்டு இருந்தது. எவ்வளோ ரொம்ப லாங்காக போய்ட்டு இருந்தது. அது அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே நான் வந்தேன். அண்ட் வந்து இன்றைக்கி லன்ச் வந்து எனக்கு எதுவும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ற மூடு வந்து எனக்கு இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரெட் ஆம்லேட் வந்து எடுத்துக்கிட்டேன். உள்ளே வந்து அந்த புதினா சட்னியெல்லாம் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்னோடய ஸ்டைலில் நான் போட்டுப்பேன். இதில் வேணால் நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம், பன்னீர் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் செய்யலாம். நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுக்கிட்டேன் நான். அண்ட் ஈவினிங் போல் அகெயின் வந்து ஒரு டீ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். என்னடா எப்போ பார்த்தாலும் டீன்னு இருக்கிறா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து டீ வந்து எனக்கு அவ்வளோ தேவைப்படும். ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டீயோட இது என்ன அப்படிங்கிறது. எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும், ஒர்க் லோடாக இருக்கும், அப்படி பிஸியாக நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி என்னை பூஸ்டப் பண்ணிக்க டீ தேவைப்படும். ஆனால் வித்தவுட் சுகரில் தான் டீ எடுத்துப்பேன். நான் வெளியில் போய் டீ குடிக்கிற மூட் வந்தாலுமே நான் வித்தவுட் சுகரில் தான் எடுப்பேன். அண்ட் இன்றைக்கி வந்து நைட் வந்து 2 சப்பாத்தியும் நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் எல்லாமே போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சு தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நைட் என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து என்னோடய பையன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவன் காலையில் போனால் நைட்டு தான் வருவான். நானுமே வந்து கடைக்கு போயிட்டேன்னா வரத்துக்கு லேட் ஆகும். இப்படி தான் என்னோட